ஹாய்டா, நான் ஜாஸ்மின். இப்போ மாஃபியா பிரதர்ஸ் ரிவெஞ்ச் உங்களுக்கு இந்த ஸ்டோரி ஓரளவுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இதில் நான் ஓரளவுக்கு ரிவீல் பண்ணிட்டேன். நம்ம பாய்ஸ் ஏன் அவங்கள கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்போட பார்ட், அதாவது சுகா அப்புறம் ஜெயப்புக்கான பார்ட். இது நான் 2/1 போட்டிருந்தேன் போன பார்ட். இது 2/2 கூட இருக்கலாம், இல்லை 3 போகுதா அப்படின்னு சொல்லி ஸ்டோரி போக போக தான் நமக்கு தெரியும். ஓகேடா, மாஃபியா பிரதர்ஸ் ரிவெஞ்ச் சுகா அப்புறம் ஜெஹூப்போட பார்ட். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். சுகா ஜெஹூப்பை டீஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்திருப்பாரு. இந்த பக்கம் ஜெஹூப் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த பக்கம் சுகா அப்படியே கிஸ் பண்ணலான்னு சொல்லி கிட்ட வந்திருப்பாரு. ஆனால் கிஸ் பண்ணலை. ஜெஹூப்போட ஃபேஸே தான் அப்படி பார்த்துட்ருக்கிறாரு. இந்த பக்கம் ஜெஹூப், என்னாச்சு, என்னது, கிஸ் பண்ண வந்தான், இது லூஸு, கிஸ் பண்ண வந்தான்னு சொல்லிட்டு நீ ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டுருக்க ஜெஹூப் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி அவருக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்குது. யாரும் அவர் கிஸ் பண்ண வந்திருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படியே லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா சுகா ஒரு மாதிரி நக்கலாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஜெஹூப்பே பார்த்துட்ருக்கிறாரு. ஏய், நீ என்ன பண்ணுற? இல்லையே, நான் ஒன்றும் பண்ணலையே. ஆனால் நான் எதனா பண்ணுவேன்னு தானே நீ எதிர்பார்த்த. என்ன சொல்கிற? எனக்கு புரியாத மாதிரி நடிக்காதீங்க சார். நான் உங்களை இந்த லிப்ஸில் அப்படி சொல்லி கிட்ட வர்றாரு. ஏய் தள்ளு அப்படிங்கிற மாதிரி ஒரு கையை வச்சு சுகாவை அப்படியே பின்னாடி புஷ் பண்ணுறாரு. என்ன சார், நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்னமோ என் கிஸை எதிர்பார்த்த மாதிரி அப்படி ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ என்னன்னு சொன்னால் என்னை அப்படியே புஷ் பண்ணுறீங்க. ஒரு வேளை வேணான்னு சொன்னால் வேணும்னு அர்த்தமா என்ன? ஏய் பைத்தியம் மாதிரி பேசிகிட்ருக்க. ஏற்கனவே உன் மேலே நான் செம்ம காண்டில் இருக்கேன், மரியாதை தள்ளிட்டு அப்படி சொல்லி பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுட்டு அவர் எந்திரிக்கிறான்னு சொல்லி போகிறாரு. இப்போ என்னன்னு சொன்னால், இப்போது ஜெஹூப்க்கு அப்படியே கால் ஸ்லிப்பாகி இப்போ மறுபடியும் சுகாவோட ஷர்ட் அப்படியே பிடிச்சி அப்படியே அந்த சேர் மேலே விழுந்துடுறாரு. சுகா விழுந்த ஃபோர்ஸில் மறுபடியும் 2 பேரோட லிப்ஸும் அப்படியே டச் ஆகிடுது. டச் ஆனோடனே 2 பேரும் அப்படியே மாற்றி பார்த்துக்கிறாங்க. ஜெஹூப் சுகாவை புஷ் பண்ணவும் இல்லை, சுகாவும் ஜெஹூப் மேலேருந்து எந்திரிக்கவும் இல்லை. எப்படின்னு சொன்னால் ஜெஹூப் அவருடைய சேரில் உட்காந்துருக்கிறாரு. அவர் மேலே சுகா, ஆனால் 2 பக்கம் ஹேண்ட் இல்லை. அவருடைய கையை அப்படியே பிடிச்சி பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. 2 பேரும் மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஜெஹூப் அப்படியே அவரோட ஐஸை அப்படியே லைட்டாக க்ளோஸ் பண்ணுறாரு. அவர் க்ளோஸ் பண்ண இந்த பக்கம் சுகா அவருடைய லிப்ஸை அப்படியே மூவ் பண்ணுறாரு. லைட்டாக சுகா அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஜெஹூப் பேக் கிஸ்லாம் பண்ணல, அவரை தள்ளவும் இல்லை. சொன்னால் அன்னைக்கு சுகா அந்த கிஸ்ஸை நினச்சி ஃபீல் பண்ணாரோ இல்லையோ, ஆனால் ஜெஹூப் அந்த கிஸ்ஸை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்பார். ஏன்னே தெரியல, இது வரைக்கும் அவர் யாருமே லவ் பண்ணது கிடையாது, இந்த அளவுக்கு க்ளோஸாக யாரு கூடயும் இருந்தது கிடையாது. சுகா 2 பக்கம் சேரில் ஹேண்டில் அவருடைய ஹேண்டை வச்சுருந்துருப்பார் இல்லையா, ஒரு ஹேண்டை எடுத்துகிட்டு போய் இப்போ ஜெஹூப்போட நெக்கை அப்படியே பேக்கில் அப்படி ஹோல்ட் பண்ண மாதிரி அப்படி பிடிக்கிறாரு. இந்த பக்கம் ஜெஹூப் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவருடைய ஹேண்டை எடுத்துகிட்டு போய் சுகாவோட செஸ்ட்டுக்கிட்ட இருக்க ஷர்ட் இருக்குல்ல முன்னாடி, அந்த ஷர்ட்டை அப்படியே ஒரு மாதிரி டைட்டாகவும் பிடிக்கல, லூஸாகவும் பிடிக்கல, நார்மலாக அந்த மாதிரி பிடிச்சிட்ருக்கிறாரு. இப்போது சடனாக யோனா அப்படின்னு சொல்லி லீதா கத்துறாரு. இப்போ ஜெஹூப் தான் அப்படி டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் இந்த பக்கம் சுகா கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போ சுகாவை பிடிச்சி தள்ளுறாரு, ஆனால் தள்ளவே மாட்டுறாரு. இப்போ யோனா அங்கே டோருக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கா. வெளியே லீதா என்னமோ டவுட் கேட்டுட்ருக்கிறாரு. அது ஜெஹூப்க்கு நல்லாவே தெரியுது. கொஞ்சம் சொல்லி சுகாவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாரு. ஆனால் சுகா ஸ்டாப் ஆகிற மாதிரி இல்லை. இப்போது ஜெஹூப் அவர் கையை செஸ்ட்டுக்கிட்ட தான் வச்சுருந்துருப்பார் இல்லையா, ஒரு செஸ்ட்டு போட்டு பயங்கரமாக பிடிச்சி கிள்ளி விட்டுறாரு. என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் சுகா தள்ளி நிற்கிறாரு. சார் அப்படின்னு சொல்லி இப்போது டோர் ஓப்பன் பண்ணிட்டு யோனா வரா. இந்த பக்கம் ஜெஹூப்க்கு அப்படியே குப்புன்னு வேர்த்து போயிருக்கு. அந்த பக்கம் சடனாக இந்த மாதிரி ஆனோடனே அங்கே சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. சார் அது ஜான் அப்படிங்கிற மாதிரி யோனா ஜெஹூப்பை பார்க்குறா. சார் என்னாச்சு, எத்தனை ப்ராப்ளமா அப்படி சொல்லிட்டு இப்போ திரும்பி சுகாவை பார்க்குறா. சுகா அப்படி திருன்னு முழிச்சிட்ருக்கிறாரு. இப்போ மறுபடியும் ஜெஹூப் பார்க்குறா. சார் ஒன்றும் இல்லையே, ஒரு ப்ராப்ளமும் இல்லையே, அப்புறம் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளோ சொட்டாக இருக்குது? அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போது கர்ச்சீஃப் எடுத்து அவர் ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே வைப் பண்ணுறாரு. சுகா உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் இப்படி முழிச்சிட்டு நிற்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை,
ஒன்றும் இல்லைண்ணா, சாரோட ரூமுக்கு ஏன் நீங்கள் வந்திருக்கீங்க? அது வந்து சார் தான் கூப்பிட்டாரு. அப்படி சொன்னேன். இப்போ யோனா மறுபடியும் ஜெயோ பக்கம் திரும்புகிறான். ஜோய்க்கு எதனா சொல்லி சமாளிப்பான்னு பார்த்து என் மேலே திருப்பி விட்டான். யோனா ஜெயோப் எதனா சொல்லுவாரான்னு சொல்லி ஜெயோப்பை பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜெயோப் அது வந்து இதுக்காக தான் கூப்பிட்டேன் யோனா. இதுக்காகவா சார் அப்படி சொல்லி ஸ்மைல் பண்ணுறா. ஆமாம், இதுக்காக தான் கூப்பிட்டேன். என்ன சுகா இது? எதனா எழுதி வைங்கண்ணா, இதாக எழுதி வைப்பீங்க. இருந்தாலும் நல்லதாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் எழுதி வச்சிருக்க ஸ்டோரிலாம் பார்க்குறம்போது பட்ஜெட் நிறைய ஆகும் போல இருக்குது. ஆனால் ஸ்டோரி நல்லா இருந்துச்சுப்பா. ஸ்டோரி நல்லா இருந்துச்சா? நம்ம என்ன இளவு எழுதணும்? ஆஹா, நம்ம நம்ம மாஃபியா பிரதர்ஸை பற்றி எழுதி வச்சுருக்கோம்ல அப்படி சொல்லி இப்போ தான் யோசிக்கிறாரு. எதுவும் சொன்னால் ஒரு பிரதர்ஸை பற்றி அதை தான் வந்து எழுதி வச்சுருப்பாரு. அதில் அவருடைய கேரக்டர் எழுதி வச்சுருப்பாரு. அதில் எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சுகா அப்படி சொல்லி எவனா சொல்கிறான். இவன் யாரை சொல்கிறா? அதான் ஒருத்தன் வக்கீலுக்கு படிச்சுட்டு ஏதோ டிவி கம்பெனியில் போய் வேலைக்கு போகிறான். நாமே என்ன சுகா இது? இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்குமா என்ன? வக்கீலுக்கு படிச்சுட்டு டிவி கம்பெனியில் போய் வேலைக்கு போகிறது அது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இன்னொருத்தன் வர போலீஸாக இருந்துட்டு ரவுடி கீழே போய் வேலை பார்ப்பானா? என்ன சுகா நீங்கள் ஜத்தில் இதெல்லாம் நடக்குமா என்னன்னு தெரில. ஸ்டோரிக்கு ஓகே தான்ப்பா. என்ன சொல்கிறீங்க ஜெயப் சார்? ஆ இல்லை, உங்களுக்கு தான் பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னீங்களே. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. ஐயய்ய, விட்டால் நம்ம ஸ்டோரியை வச்சு சீரியல் எடுப்பாங்க போல இருக்கே. இவங்க சீரியல் தான் நம்ம தூக்கில் தான் தொங்கணுங்கிற மாதிரி இங்கே சுகா அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாரு. சுகா கவலைப்படாதீங்க, உங்கள் ஸ்டோரி செம்ம. ஸ்டோரி எழுத சொன்னால் நான் எனக்கு ஸ்டோரி எழுதுறது எனக்கு என்ன தெரியுமா அதானே எழுத முடியும். ஒருவேளை நம்ம ஸ்டோரி அவ்வளோ நல்லாயிருக்கோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கிறாரு. சுகா நீங்கள் கவலைப்படாதீங்க, இதை பற்றி நான் வந்து தினேஷ் ஆட்டையும் அப்புறம் வந்து சென் சார்ட்டையும் பேசுகிறேன் அப்படி சொன்னேன்னா. இப்போ டோட்டலாக அவருடைய ஃபேஸே சேஞ்ச் ஆகிடுது. சென் அப்படின்னு சொன்ன உடனே இதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ அவங்களோட டோர் வந்து நாக் ஆகுது. எஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லி இவனா சொல்கிறான். இப்போ டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஒருத்தன் உள்ளே வரான். சுகா அந்த பர்சனே தான் பார்த்துட்ருக்காங்க. சார் கூப்பிட்டீங்களா? ஆமாம் ஜான், நேற்று ஷாலோன்னு பொண்ணை கூப்பிட்டு எங்கே போனேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது ஜான் எந்த ரிப்ளையுமே பண்ணல. அப்படியே திரும்பி அங்கே நிற்கிற சுகாவை தான் பார்த்துட்ருக்கிறாரு. உன்னை தான் கேட்குறேன், அங்கே என்ன பார்க்குற? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஜான். யா உங்களுக்கு தெரியாதா சார்? யோனா அவ சின்ன பொண்ணுடா. அவள் வயசு என்ன? அந்த ஜென்சாரோட வயசு என்ன? உனக்கு மனசாட்சி இல்லை ஜான்? நான் என்னுடைய வேலையை தான் பார்க்குறேன். ஜென்சார் பார்த்து ஆசைப்பட்டு கேட்டார், நான் என்ன பண்ண முடியும்? அப்புறம் அந்த பொண்ணுக்கும் மணி தேவைப்பட்டுச்சு. உன் ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணேன். அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியலையா? வேணா ஜான், நீ ரொம்ப பண்ணுற. அவள் சின்ன பொண்ணுடா. அவள் பார்க்க என்ன சின்ன பொண்ணு மாதிரியாக இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இங்கே சுகாவுக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கிறாரு. ஏன்னா அவர் கோவப்படக்கூடாது இந்த இடத்துல. இப்போ பளிர்னு ஒன்று விழுகுது. ஏய் ஷூனா என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜெஹோப் அப்படியே அவர் சீட்லேருந்து அப்படியே எந்திரிச்சிட்டாரு. இந்த பக்கம் சுகா அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நான் ஒத்துக்கிறேன்டா, பொறுக்கி அவள் கஷ்டத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கு நீ வேறு மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி மாமா வேலை பார்த்து கொடுத்துருக்கக்கூடாது நீ. அது எப்படி உனக்கு தெரியும்? உனக்கு யாருன்னா கூட பிறந்தவங்க இருந்தால் தானே? இல்லைன்னா அம்மா வந்து நல்லவளாக இருந்தால் தானே? அவ்வளோ இந்த மானங்கிட்ட வேலையை தானே பார்த்துட்ருக்கான். அப்போ அவ்வளோக்கு பிறந்த நீ எப்படி நல்லவனாக இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு இங்கே யோனாவை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போ ஜெஹூப் வேகமாக போய் யோனா ஸ்டாப் பண்ண, என்ன பேசிகிட்டு இருக்க? வேறு என்ன சார்? எல்லாமே நமக்கு தெரியும், நம்மளை சுற்றி என்ன நடக்குது சொல்லி நமக்கு தெரியும். யோனா அமைதியாக இரு. ஜான் மரியாதை வெளியே போயிடு சொல்லி வைங்க ஜெஹூப் சார். இல்லைனா அடுத்து சென்கிட்ட இவ தான் போவா அடுத்து சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளாடியும் ஓங்கி பாலார்னு ஒன்று விழுகுது. ஜெஹூப் தான் அடிச்சிருந்துருப்பாரு. என் மேலே கை வைக்கிறீங்களா? உங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறேன்னு பாரு. ஜான் வெளியே போகலான் இருக்கான். இப்போ அவன் முன்னாடி போய் சுகான்னுட்டு, ஏய் நீ யார்? தலை நீ. சாரி சார், சாரி, எது தெரியாமல் பேசிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஜெஹூப்பும் யோனாவும் அவங்க சுகாவை தான் பார்த்துட்ருக்குறாங்க. ஏய் நீ யாரா ஃபஸ்ட்டு? நேற்று வந்துட்டு இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்கேன். உன்னை நான் முன்ன பின்ன கூட இங்கே பார்த்ததில்ல சார். இங்கே நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கானா? என் முன்னாடி வந்து இப்படி நிற்பியா? என்னை பற்றி தெரியுமா?
சார் உங்களை பற்றி நான் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கேன். சார் அப்புறம் யோனா மேடம் ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் மனசில் வச்சுக்காதீங்க. 2 பேரும் என் மேலே கை வச்சுருக்காங்கடா. நானும் ஒத்திக்கிட்டு போகணுமே. நான் இப்போவே போய் நான் ஜென் சாரை போய் மீட் பண்ண போகிறேன். சார் ப்ளீஸ் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. அவங்க 2 பேருக்கும் இந்த ஜாப் போயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம் சார். உங்களுக்கே தெரியும்ல அவங்க 2 பேருக்கும் யாரும் இல்லைன்ட்டு. சார் ஜான் சார் ப்ளீஸ் இதை போய் ஜென் சார்கிட்ட சொல்லாதீங்க ப்ளீஸ். சுகா எதுக்கு நீ இப்போ அவங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க? சார் ப்ளீஸ் அமைதியாக இருங்க, நான் பேசிகிட்டு இருக்கேன்ல. சார் ப்ளீஸ் சார் சுகா அமைதியாக இருங்கன்னு சொன்னேன். அப்படி சொல்லி ஒரு மாதிரி ஃபேஸை ரூடாக வச்சுட்டு ஜெயோ பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. ஜெயோ அப்படி சைலண்ட் ஆகிட்டாரு சுகாவை பார்த்த உடனே. சார் ப்ளீஸ் சார் அப்படி சொல்லி இப்போது அந்த ஜானோட காலில் அப்படியே கீழே விழுந்துட்டாரு. என்னடா பண்ணுற? சார் ப்ளீஸ் இவங்க 2 பேருக்கும் பேரண்ட்ஸ் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ் சார் ஜென் சார்கிட்ட போய் சொல்லாதீங்க. சார் கோவப்பட்டார்னா இங்கே மட்டும் கிடையாது, வேறு எங்கேயுமே உங்களுக்கு ஜாப் கிடைக்காது சார் ப்ளீஸ் அப்படி சொல்லி அப்படியே சுகா வந்து அந்த ஜானுக்கு முன்னாடி அப்படியே நீல் டவுன் போட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. சரி ஓகே எந்திரி. சார் சொல்ல மாட்டிங்களா? சொல்ல மாட்டேன்டா எந்திரா. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே எந்திரிச்சிட்டாரு. நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்கியே. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் உனக்கு தெரியுது, ஆனால் இவங்க 2 பேருக்கும் சுத்தமாக தெரியல. இந்த ஆஃபீஸ்க்கு வேணால் இவன் ஹெட்டாக இருக்கலாம், ஆனால் எல்லாமே என் கண்ட்ரோலில் இருக்குது. எனக்கு தெரியும் சார். எப்படிரா? நீ என்னை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. அதுவா சார், நான் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறேன்னு சொன்னால் அவங்க இருக்கிறவங்கள பற்றி எல்லாம் விசாரிக்கணும்ல. ஓ அப்படி தான் இவங்கள பற்றி விசாரிச்சியா? ஆமாம் சார். பாவம் சார், விட்டுருங்க சார். உங்கள் லெவல் தெரியாமல் உங்ககிட்ட மோதிட்டாங்க. சரி உன்னுடைய நேம் என்ன? என் பேர் சுகா சார். நைஸ் நேம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா சார்? ரொம்ப தேங்க்ஸ் சார். சொல்லி ஒரு மாதிரி இப்படி பல்ல காமிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜெயப்புக்கு செம்ம காண்டாகுது. அப்புறம் சுகா உன்னை பற்றி நான் ஜென் சார்கிட்ட பேசுகிறேன். அப்படியா சார்? சார் ப்ளீஸ் நான் சாரை ஒரு வாட்டியாவது பார்க்கணும். அவர் வெளியவே வரமாட்டாராமே. ஆமாம் நாங்கள் மட்டும்தான், அதுவும் நான் மட்டும்தான் அவரை போய் பார்க்க முடியும். தினேஷ் சார் கூட போய் பார்க்க முடியாது. அப்படியா சார்? சார் ப்ளீஸ் சார், அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவரை போய் நான் பார்க்கணும் சார். சரி நான் ஏற்பாடு பண்ணுறேன். அப்புறம் இவங்க 2 பேர்ட்டையும் சொல்லி வை. சொல்கிறேன் சார். சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லி போகிறாரு. ஜான் சார் சொல்லு சுகா. சார் நெக்ஸ்ட் உங்களை எப்போ மீட் பண்ணுறது? இன்னும் 2-3 டேஸில் ஷூட்டிங் இருக்கு போல இருக்கே. அப்போ மீட் பண்ணலாம். ஓகே சார் வெயிட் பண்ணுறேன். ஓகே பாய் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இப்போ திரும்பி அப்படியே ஜெஹோப்பையும் யோனாவும் பார்த்துட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு சுகாவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். போகிற ஜானையே பின்னாடி இருந்து அப்படியே சுகா அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்கிறாரு. ஜானும் இப்போ அந்த இடத்த விட்டு போயிடுறான். சுகா எஸ் சார். நீ என்ன பண்ண இப்போது? என்ன பண்ணனா? நீங்கள் 2 பேரும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்களுடைய வேலையை நான் காப்பாற்றி கொடுத்துருக்கேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கா சுகா? அவள் ஒரு சின்ன பொண்ணு, வெறும் 14 வயசு தான் ஆகுது. அவனுக்கு எவ்வளோ வயசாகுது தெரியுமா? 50 வயசு ஆகுது சுகா. 50 வயசு ஒரு கிழவன், ஒரு 14 வயசு குழந்தைய. இதெல்லாம் நினைக்கும் போது எப்படி இருக்கு உனக்கு? இதை பாருங்கள் யோனா மேடம், எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, புரியுதுங்களா? நம்ம பார்க்குற வேலைக்கு எந்த ஒரு ரிஸ்க்குமே வரக்கூடாது. அதுக்காக தான் இதை பாருங்கள், உங்களுடைய வேலையை நான் காப்பாற்றி கொடுத்துருக்கேன். நிறுத்து சுகா. இப்படிப்பட்ட ஒரு கேவலங்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு எங்கன்னா போய் என்ன பிச்சை எடுக்க போகிறீங்களா ஜெயஹோப் சார்? அப்படின்னு சொல்லணும். ஜெயஹோப் சுகாவே பார்த்துட்ருக்கிறாரு. இதை பாருங்கள், உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு அப்பா அம்மா 2 பேருமே கிடையாது. இந்த வேலை தான் உங்களுக்கு எல்லாமே. இந்த வேலையை விட்டு போனால் வேறு வேலை கிடைக்கும் தான். அதுக்கு அந்த ஜென் சார் விட்டுருவாரா? அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் என்னோட நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் ஜெயப் சார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இங்கே நடக்கலையா? அப்போல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியலையா? இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா என்ன? சுகா அது வந்து என்ன விருப்பப்பட்டு போகிறாங்களா? அந்த பொண்ணும் விருப்பப்பட்டு தானே போச்சு. அது அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது யோனா மேடம். அது அவங்களுடைய தப்பு. யோனா மேடம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் கிட்டலாம் இந்த மாதிரி போகாதீங்க. உங்களுடைய நல்லதுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் உங்களை பற்றி கூட நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அப்புறம் வயசான அம்மா இருக்காங்க. அவங்க 2 பேரையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்புறம் உங்கள் சிஸ்டர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிச்சிட்ருக்கா. இந்த ப்ராப்ளம் உங்களோட போகிறது கிடையாது. உங்கள் அம்மா முக்கியமாக உங்கள் சிஸ்டர்கிட்டையும் போய் நிற்கும். புரியுதா? இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்.
அதோடைய பின் விளைவுலாம் எப்படி வரும்ன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சுகா வந்து போயிடுறாரு. ஜெயப் சார், சுகா சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பொண்ணு விருப்பப்பட்டு தானே போனா, அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இதை பற்றி பேசினாலா, நம்ம என்ன பண்ண முடியும் யோனா? அப்புறம் சுகா சொன்னதும் கரெக்டு தான், இது உன்னோட மட்டும் போகாது, உன் சிஸ்டர்கிட்டே போய் நிற்கும். சரி ஓகே, வேலையை பாரு, இதை பற்றி உன் வீட்டில் எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி ஜெயப் சொன்னோன்னே இப்போ யோனாவும் அவளுடைய ஒர்க்கை வந்து பார்க்குறான். இந்த பக்கம் சுகாவுக்கு செம்ம காண்டாகுது. இப்போ ரெஸ்ட் ரூமில் தான் இருக்கிறாரு, அப்படியே சிகரெட் ஊதிட்டே இருக்கிறாரு. அவருக்கு அவ்வளோ கோபம் வருது. அவர் அதிகமாக கோவப்படுறப்பெல்லாம், அதாவது அவருடைய கோபத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது அவர் வந்து ஸ்மோக் பண்ணுவார். இல்லைடா சுகா, இதே இடத்துல அவனை அப்படியே பீஸ் பீஸாக கட் பண்ணணும்னு தோணுச்சு. எல்லோரும் என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. முக்கியமாக நான் அந்த சென்கிட்ட க்ளோஸாக போகணும், அதுக்கு எனக்கு இவன் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ அந்த பக்கம் லீவ் வந்திருப்பார். என்ன இது ஸ்மோக் பண்ணுற வாசனை வருது, நம்ம ஆஃபீஸில் ஸ்மோக் பண்ணுறாங்க யாரோ அப்படி சொல்லி கத்துறாரு. இவர் கத்தில் அவங்க சுகா யாராவன் அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே கீழேயும் போட்டுறாரு. இப்போது ஒழுங்கு மரியாதை வெளியே வந்துருங்க, இல்லைன்னா நான் ஜேப் சாரை போட்டு கொடுத்துருவேன், உங்களுக்கு தெரியும்ல சாருக்கு ஸ்மோக் பண்ணால் பிடிக்காது அப்படின்னு. ஐயோ, இது லீவ் இருக்கிறானே, இப்போ என்ன இவனுக்கு அவசர மயிர் வந்துச்சு, இங்கே வந்து நிற்கிறான், மரியாதை வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லீ கத்திகிட்டே இருக்கிறாரு. எல்லா ரெஸ்ட் ரூம் டோரையும் ஓப்பன் பண்ணிடுறாரு. எல்லாம் ஓப்பனாக இருக்குது. இப்போ சுகா இருக்க ரெஸ்ட் ரூம் மட்டும் ஓப்பன் ஆகவே இல்லை. ஏய், இதுக்குள்ளே தானே இருக்க, மரியாதை வந்துரு. ஷோ, இவன் ஒருத்தன் இப்போ விட்டு ஒழிய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இப்போது அந்த பக்கம் லீ தள்ளுறாரு, இந்த பக்கம் சுகா அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. இப்போது அப்படியே போய் லீ போய் சுகா மேலே போய் அப்படியே விழுந்துடுறாரு. அம்மாடி அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. சுகா தான். சுகா, நீயா? சுகா, அப்போது நீ தான் ஸ்மோக் பண்ணுறியாண்ணா அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது சுகா அப்படியே வாயை மூட்டு இருக்கிறாரு. சுகா, சொல்லு, நீ தான் ஸ்மோக் பண்ணுறியா, சொல்லுடா, ஜேப் சாருக்கு சுத்தமாக பிடிக்காதுடா ஸ்மோக் பண்ணுறவங்க அப்படி சொன்னோன்னே. ஆமாம், நான் தான் ஸ்மோக் பண்ணுறேன் அப்படி சொன்னோன்னே ஒரு வாய்க்குள்ளே அதாவது அந்த புகையெல்லாம் ஒரு மவுத்துள்ளே தான் இருந்திருக்கும். அது சொன்னோன்னே இப்போ நேராக லீயோட ஃபேஸில் தான் போய் படுது. லீ போய் ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு, சுகா, நீ தான் ஸ்மோக் பண்ணுறியா, உங்ககிட்டேருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேறு என்ன எதிர்பார்த்த? நீ ரொம்ப நல்ல பையன் நினச்சேன். நீ ஸ்மோக்லாம் பண்ணுவியாடா? ஆமாம், பண்ணுவேன். போ, இனிமேல் உனக்கு இங்கே வேலை கிடையாது அப்படி சொல்லி லீவ் போகிறாரு. லீவோட ஷர்ட் கலரை பிடிச்சி இழுத்து இப்போ ஃபேஸ் கிட்ட சுகாவோட ஃபேஸ் இருக்குது. சார் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ போய் நான் ஜேப் சார்ட்ட சொல்ல போகிறேன், நீ ரெஸ்ட் ரூமில் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கேன்னு. நான் ஸ்மோக் பண்ணுறேன்னு நீ ஜேப் சார்ட்ட சொல்ல போகிறேன். ஆமாங்கிற மாதிரி லீவ் வந்து தலையாட்டுறாரு. பாட்னு அப்படியே கீழே கொஞ்சம் பார்க்குறாரு. இது கன்று தானே? ஆமாம், கன்று தான் அப்படி சொல்லி அந்த கன்னை எடுத்து அவருடைய அந்த சீக்ஸில் வச்சு ஒரு மாதிரி ரஃப் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணுறாரு. அங்கே லியோட ஐஸ்லாம் அப்படியே வியர்ட் ஆகுது. கண்ணெல்லாம் வச்சுருக்கா, இது சும்மா தானே? சும்மாவா? யாரோ சொன்னால்? இது பாரு அப்படி சொல்லி இப்போ கையில் அந்த கன்று வைக்கிறாரு. அந்த கன்று அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஐயோ, இது என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படி சொல்லி கீழே போட போகிறாரு. ஏய், கீழே போடுற, இதோட ரேட் என்ன உனக்கு தெரியுமாடா அப்படி சொல்லி அதை எடுத்து அப்படியே ஒரு மாதிரி தொடப்பாங்கல்ல அவருடைய ஷர்ட்டில் அது வந்து துடைக்கிறாரு. அப்போ இது உண்மையான கண்ணா? ஆமாடா. இது ஏன் நீ வச்சுருக்க? ஹேய், நான் வச்சு இல்லாமல் எப்படிறா? உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? இது வரைக்கும் நான் இங்கே யார்ட்டையுமே சொன்னது கிடையாது, உன்கிட்ட மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லீ சுகாவையும் பார்க்குறாரு, அந்த கண்ணையும் பார்க்குறாரு. ஓ, சுகா லீவோட காது கிட்ட போய் நான் ஒரு மாஃபியா அப்படி சொல்கிறாரு. என்னது மாஃபியாவா அப்படி சொல்லி கத்த போகிறாரு. இப்போது அந்த கன்று எடுத்து போய் லீயோட மவுத்து உள்ள இருக்குது. அவ்வளோதான், லீக்கு சுத்தமாக மூச்சே நின்று போச்சு. பாரு, நான் ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்கேன், சரியா? அவனை போட்டு தள்ளணும்னு அப்படியே என் கையெல்லாம் அப்படியே துடிச்சிச்சு. அந்த மாதிரி தான் இப்போவும் இருக்குது, சரியா? அவனுக்கு பதிலாக உன்னை போட்டு தள்ளி போயிட்டே இருப்பேன். அதனால் சைலண்ட்டாக இருந்தேன்னா உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு மாஃபியா தான். நான் இங்கே ஒரு முக்கியமான வேலைக்காக வந்திருக்கேன். அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா நான் போய்கிட்டே இருப்பேன். அது வரைக்கும் நான் மாஃபியான்னு சொல்லிட்டு யார்கிட்ட நான் சொன்னேன், நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே நீ க்ளோஸ் பண்ணிவிடுவேன், புரியுதா?
என்னடா அப்படி சொன்னேன். இப்போது கண்ணால் அந்த கன்னை காட்டுறாரு. இப்போது சுகா உன் மவுத்துலேருந்து அந்த கன்னை எடுத்துகிட்டு, என்னடா நீங்கள் மாஃபியாவா? ஆமாடா, எத்தனை வாட்டி சொல்கிறது? சும்மா அந்த சீக்ரெட்டாக வச்சுட்டுலாம் எனக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா உன்கிட்ட சொன்னேன்? நீ நானும் வேற ஒரே வீட்டில் இருக்கிறோம். செம்ம கோவமாக வருதுடா. எப்போ தூங்குறேன்னு பார்த்து ஸ்மோக் பண்ணுறதும், அப்புறம் என்னுடைய வேலையை பார்க்குறதும் செம்ம காண்டாகுது எனக்கு. அதனால தான் உன்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். அப்புறம் நான் மட்டும் மாஃபியா கிடையாது, என் பிரதர்ஸ் எல்லாருமே மாஃபியா தான் அப்படி சொல்லி 2 கையுமே எடுத்து இப்போ ஒரு மவுத்தில் வச்சுக்கிறாரு. என்னடா ரொம்ப ஷாக் ஆகிட்ட போல இருக்கே. ஆமாங்கிற மாதிரி டிங்கி டிங்கி தலையாட்டுறாரு. அப்போனா நீங்கள் மட்டும் மாஃபியா கிடையாதா? உங்கள் ஃபேமிலியே மாஃபியாவா? ஆமாடா, மாஃபியா தான். நாங்கள் மாஃபியா இருக்கிறதுல உனக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்கா என்ன? ஐயோ சத்தியமாக இல்லை சார். நீங்கள் மாஃபியாவாக இருங்க, டானாக இருங்க, எப்படி வேணாலும் இருங்க. இதுக்கு மேலே உங்கள் கூடலாம் நான் இருக்க மாட்டேன் சார். சீக்கிரமாகவே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவேன். முடியாது சார். இந்த பார், எனக்கு ஒரு அல்ல கை தேவைப்படுது. அதனால தான் உன்கிட்ட சொன்னேன். இல்லைனா உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஸ்மோக் தானே, இதுக்கு எப்படி வேணாலும் நான் சமாளிச்சிருப்பேன். புரியுதா? உங்கள் ஒர்க்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்களா சார்? ஆமாடா, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஒரு ஆளே அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குதுன்னு என்னால் கரெக்டாக அதை நோட் பண்ண முடியல. அதனால் எனக்கு நீ தேவை சார். இந்த ஆஃபீஸில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் சார் என்னையே செலக்ட் பண்ணீங்க? என்னன்னு தெரியலடா, உனக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ கவலைப்படாத, எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் எங்கே போனாலும் அன்றைக்கி கூட கூப்பிட்டு போயிடுறேன். சரியா? வேணாம் சார் ப்ளீஸ், நீ விட்டுருங்க சார். நீ எங்கன்னா போயிடுவேன். டேய், நான் எதனா பண்ணிட்டு போயிட்டேன்னா அப்புறம் உன்னையும் தூக்கிட்டு போயிடுவாங்கடா. சார் என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் ஒன்று சொல்ல எனக்கு பயமாக இருக்குது. ஆமாடா, நான் பண்ண போகிறது ரொம்ப பெரிய விஷயம். இதில் நீயும் சம்மந்தப்பட்டிருக்கன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, உன்னை தூக்கிட்டு போய் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்க. என்ன சொல்கிற? நீ இங்கே இருக்கியா இல்லை இந்த வேலை முடிச்சோன்னே என் கூட வந்துடுவியா? சார் என்னையும் கூப்பிட்டு போயிருங்க சார் ப்ளீஸ் சார் அப்படி சொல்லி இப்போ சுகாவோட கை வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. சரி ஓகே, இப்போ போய் நம்மளுடைய ஒர்க்கை பார்க்கலாமா? சார் எந்த ஒர்க் சார்? ஆஃபீஸ் ஒர்க்கா இல்லை மாஃபியா ஒர்க்கா சார்? ரெண்டுமே தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா அந்த ரெஸ்ட் ரூம் மட்டும் வெளியே வராரு. பின்னாடி வந்து லீவ் வராரு. இப்போது சுகா அப்படியே திரும்புறாரு. அவ்வளோதான், இல்லையே அப்படியே ஜர்க்காகி போய் என்னாச்சு சார்? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன சார்? இந்த நடந்த விஷயத்தெல்லாம் நீ வெளியாட்டுனா சொல்லுவேன். இல்லை சார், எனக்கு தெரியுது. வெளியாட்டுனா சொன்னேன்னா என்னையும் நீங்கள் கொலை பண்ணிவிடுவீங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் முக்கியமான விஷயம். என்ன சார்? ஜெயோப்ட சொல்லவே கூடாது, புரியுதா? ஓகே சார். அப்புறம் ஸ்மோக் பண்ணுறது சார், சத்தியமாக என் மேலே ப்ராமிஸ், என் அம்மா மேலே சத்தியமாக நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் சார். சரி ஓகே, நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ சுகா அப்படியே போகிறாரு. பின்னாடியே லீவ் வந்து போகிறாரு. அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கிறாரு. இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காங்க, ஷூட்டிங் எடுத்துகிட்ருக்குறாங்க. எப்பவும் போல தான் இன்றைக்கி ரியா லேட்டாக வரா. ஜெஹுக்கு செம்ம காண்டாகுது. இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது இல்லையா? இப்போது ரியா பின்னாடி தான் ஜானும் வரான். ஜான் அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக ஜெஹூப்பை பார்த்துட்டு போகிறான். இப்போது அப்படியே அவனுடைய பார்வை யோனா மேலே போகுது. யோனாக்கு அவனை பார்க்கவே பிடிக்கல. இன்னும் பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே போகிறான். ஜான் சார் அப்படி சொல்லி இந்த பக்கத்துலேருந்து சுகா, ஹாய் சுகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார் அப்படி சொல்லி இங்கேருந்து சுகா வந்து பேசிகிட்டே இருக்கிறாரு. ஜெஹோப்கா செம்ம காண்டாகுது. ஜெஹோப்பும் சரி யோனாவும் சரி அப்படியே சுகாவை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவங்களுக்கு கோபமாகவும் வருது. ரெண்டாவது சுகா சொல்கிறது கரெக்டு தானே, அவங்க 2 பேர்த்துக்கும் இந்த வேலை எவ்வளோ முக்கியம். இதை விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காத அளவுக்கு அந்த சென் பண்ணிவிடுவான். அதனால் 2 பேருமே அமைதியாக இருக்கிறாங்க. சுகா கிட்ட எந்த கொஷினுமே கேட்கல. அவன் மேலே கோபமும் பட முடியல. ரியா இதை வந்து நோட் பண்ணியிருப்பா. இப்போ மேக்கப் ரூமுக்கு போயிட்டாங்க. ஜான் யார் இது? அவன் எனக்கு தெரிஞ்சவனா? இது வரைக்கும் என்கிட்ட என்ன சொன்னதில்லை. ரொம்பலாம் க்ளோஸ் கிடையாது. அவன் இங்கே நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். ஓ அப்படியா? இப்போ அப்படியே ஷூட்டிங் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்படியே தான் அப்படியே டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் சுகா ஜான் கிட்ட கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் ஆகிட்டாரு. ஆனால் ஜான் எந்த பர்சனலான விஷயத்தையுமே சுகா கிட்ட வந்து ஷேர் பண்ண மாட்டார். சுகாவும் அவசரப்படல. அவன் வந்து அப்படியே கொஞ்சமாக தான் ஜான் கிட்டே நெருங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே வீட்டில் தான்
லீ அப்படியே உட்காந்துட்டு சுகாவே பார்த்துட்டுருக்கிறாரு. சுகா என்னமோ அப்படியே யோசிச்சுட்டே ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த ஸ்மெல்லு லீக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படியே நோஸ் அப்படியே க்ளோஸ் பண்ண மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்கிறாரு. சுகா சார், என்ன என்னை விட்டிங்கன்னா நான் போய் தூங்கிடுவேன். நான் முழிச்சிட்ருப்பேன், நீ போய் தூங்குவியா? சார் ப்ளீஸ் சார், ஆஃபீஸ்லலாம் ஒர்க் சார், இன்றைக்கி வேறு ஷூட்டிங் இருந்துச்சு, தெரியும்ல எவ்வளோ வேலைன்னு. நான் மட்டும் எனக்கு வேற எங்கேயா இருந்தேன்னா நானும் அங்கே தானடா இருந்தேன். அதான் சார் எனக்கு புரியல, நான் மட்டும் இவ்வளோ டயர்டாக இருக்கேன், நீங்கள் மட்டும் இப்படி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஏய், என்ன நக்கலா? இல்லை சார், சீரியஸாக தான் கேட்குறேன். நைட்லலாம் தூங்குங்களா தூங்க மாட்டிங்களா? எப்போ பார்த்தாலும் உங்கள் ரூமில் லைட் எரிஞ்சிட்டே இருக்குது, போய் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சார் நான் ஒரு விஷயம் சொல்லவா? என்னடா? இவ்வளோலாம் ஸ்மோக் பண்ணாதீங்க சார், ஹெல்த்துக்கு நல்லதில்லை. என் அண்ணன் தங்கச்சி சொல்லியே நான் கேட்கல, நீ சொல்லி நான் கேட்டுருவேனேன்னு. ஆமாம் சார், நான் ஏன் சார் உங்களுக்கு உங்கள் பிரதர் சிஸ்டர் சொல்லியே நீங்கள் கேட்கல, நான் சொன்னால் மட்டும் கேட்டுருங்களான்னா? உங்கள் மேலே இருக்க அக்கறையில் தான் சார் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே லியோட ஃபேஸே ஒரு மாதிரி சேடான மாதிரி இருக்குது. இப்போ எதுக்கிட்ட மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்க? இல்லையே சார், ஒன்றும் இல்லை. என்ன இப்போ நீ தூங்கணுமா? போய் தூங்க போ அப்படி சொன்னேன். விட்டால் போதுண்டா சாமிங்கிற மாதிரி இல்லி எழுந்திரிச்சு ஒரு ரூம்குள்ளே தான் போகிறாரு. பார்த்தா அவங்க டோர் பெல் வந்து ரிங் ஆகுது. 2 பேருமே திரும்பி அங்கே தான் பார்க்குறாங்க. லீ பார்த்துட்டு இப்போ சுகா தான் பார்க்குறாரு. சுகா வேகமாக அந்த ஸ்மோக் பண்ணியிருப்பார்ல, அதை வந்து அப்படியே அணைக்கிறாரு. யாருன்னு போய் பாரு சார், இந்நேரத்தில் யார் வரப்போகிறா அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே டோர் பெல் வந்து ரிங் ஆகிட்டே இருக்குது. இப்போது லீ போய் ஓப்பன் பண்ணுறாரு. ஜெயூப் சார் எங்கேயா அப்படின்னு சொன்னோன்னே லீ அப்படியே தள்ளி விட்டுட்டு ஜெயூப் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து சுகா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. இப்போது அந்த அக்கா அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு சுகாவோட ஃபேஸ் பிடிச்சி சுகா ஃபேஸ் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கு மேலே அங்கே லீக்கி அப்படியே வாயில் கை வச்சுட்டு அவங்க 2 பேரையும் தான் பார்த்துட்ருக்கிறாரு. ஏய் ஜெயூப், என்னாச்சு? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நானும் கிஸ் பண்ணிக்கிட்டோமோ அன்னையிலேருந்து எனக்கு சுத்தமாக தூக்கமே வர மாட்டேங்குது. எனக்கு எப்போவுமே உங்களுடைய நினைப்பதுவே இருக்குது. உங்களுக்கு என் நினைப்பே வரலையே சுகா அப்படி சொல்லும் போது இங்கே சுகா என்னங்கிற மாதிரி ஜெயோப்பே பார்த்துட்ருக்கிறாரு. என்னது கிஸ் பண்ணாங்களா? இது எப்படாங்கிற மாதிரி அந்த பக்கம் லீ அப்படியே அவங்க 2 பேரும் தான் பார்த்துட்ருக்கிறாரு. சுகா உங்களுக்கு என் நினைப்பே வரலையா சுகா? ஆனால் பைத்தியக்கார மாதிரி உங்களை பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்ருக்கேன். நானும் என்னை எவ்வளோ கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை சுகா. ஓகே, அங்கே ஷூட்டிங் எடுக்கும்போது நீங்கள் எங்கள் ஒரு ஆக்டர் கூட பேசிக்கிட்டு இருந்தீங்களா? அந்த மாதிரி க்ளோஸாக போய் பேசிகிட்டு இருந்தீங்களா? அது பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா? அப்படியே அங்கேயே வந்து உங்களை பலார்னு அலையலாமலும் தெரிஞ்சு. என்னது பலார்னு அரைவாளா அப்படிங்கிற மாதிரி சுகா ஒரு ஹேண்டை எடுத்துகிட்டு போய் ஒரு சீஃபில் வச்சுக்கிறாரு. ஆனால் அப்புறம் தான் யோசித்தேன், என்னுடைய லவ்வை உங்ககிட்ட சொல்லலையே, அப்புறம் எந்த உரிமையில் நான் உங்களை வந்து அடிப்பேன் அப்படின்னு. அதனால தான் சுகா நான் முடிவு பண்ணிட்டேன், நான் என்னுடைய லவ் உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் ஐ லவ் யூ சுகா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜெயூப் வந்து சுகாவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவ்வளோதான், அந்த கொல்லி எல்லாத்தையுமே நம்பிக்கிட்ட சொன்னார், இதை நம்பிக்கிட்ட சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி அங்கே கிஸ் பண்ணுறது தான் பார்த்துட்ருக்கிறாரு. இந்த பக்கத்துலேருந்து சுகா லிய வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சிக்னல் காட்டுறாரு. நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் லீ நல்ல பிள்ளையாட்டம் வெளியே போய் அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு அவர் நேராக போய் கார்டனில் இருக்க ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துக்கிறாரு. இவங்க கூட தான் நம்ம இருக்கிறோம், ஆனால் நமக்கு மட்டும் எந்த விஷயமே தெரிய மாட்டேங்குது. அந்த யோனா பொண்ணுக்காவது தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி லீ இங்கே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஆனால் அங்கே வீட்டு உள்ள ஜெயோப் கிஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாருல்ல, இப்போ சுகா அப்படியே டைட்டாக ஜெயோப்பை இன்னும் கிட்ட அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு சுகாவும் அப்படியே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நேரம் அந்த கிஸ் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போது ஜெயோப்பே அந்த கிஸ்ஸை வந்து அப்படியே பிரேக் பண்ணுறாரு. ஜெயோப் அப்படியே தலையை குனிஞ்சு நின்றுட்டுருக்கிறாரு. சுகா அப்படியே குனிஞ்சு பார்க்குறாரு. எதுக்கு சுகா அப்படி பார்க்குற? இல்லை, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணேன்னா என்னுடைய லவ்வை வந்து உங்ககிட்ட சொன்னேன். இந்த லவ்வை என்கிட்ட சொல்கிறதுக்கு இவ்வளோ டேஸ் ஆடி? ஏன் நான் தான் சொல்லணுமா சார், நீங்கள் சொல்ல மாட்டிங்களா? ஏய், இந்த சுகா எப்போவுமே கெத்துடி, மயிறு அப்படிங்கிறாரு. என்னடி பேட் வேஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இப்படிலாம் பேசக்கூடாது. நான் அப்படி தான் பேசுவேண்டா. சரி, அதை விட எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம்?
மேரேஜா? இப்போவே வா? இதை பார் ஜெஹோ, கொஞ்சம் கொஞ்சம் டேஸ் இல்லை கொஞ்சம் இயர்ஸ் ஆகட்டும், கொஞ்சம் வருஷம் கழிச்சு கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். இல்லை இல்லை, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லை. அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லா எல்லா ஆக்டர்ஸ்கிட்டையும் நீங்கள் போய் ரொம்ப க்ளோஸாக பேசுகிறீங்க. இல்லை இல்லை, எனக்கு இப்போவே மேரேஜ் பண்ணும். ஏய் பைத்தியமாடா நீ, இப்போவே எப்படி மேரேஜ் பண்ண முடியும்? நீ லவ் பண்ணுறதானே? ஆமாம், லவ் பண்ணுறேன். அப்போ மேரேஜ் பண்ணுறதுல என்ன உனக்கு கஷ்டம்? சொன்னால் புரிஞ்சுக்க ஜெஹோப். இப்போவே எப்படி சடனாக மேரேஜ் பண்ண முடியும்? இது பாரு, நானும் லீவ் ஒன்றா இருந்துகிட்ருக்கோம். மேரேஜ் பண்ண சொன்னால் நீ நானும் ஒன்றா இருக்கணும்ல, தனியாக வீடு பார்க்கணும். இப்போதைக்கு எனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் கிடையாது. சொன்னால் புரிஞ்சுக்கோ. இதை பாரு, அதை பற்றி நீ கவலைப்படாத. நான் இருக்கிறேன் பற்றியா, அந்த வீடு அது என்னுடைய வீடு. நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வாங்கின வீடு. அதனால் வீட்டை பற்றி நீ கவலையே படாத. அப்புறம் பேங்க்கில் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு வச்சுருக்கேன். நம்ம என்ன கிராண்டாக மேரேஜ் பண்ண போகிறோம், சிம்பிளாக நீயும் நானும் மட்டும் போதும். அப்புறம் அப்புறம் லீவ் இருக்கிறான், அப்புறம் யோனா இருக்கிறான். இந்த பாரு, அவங்க 2 பேரும் போதும் நம்ம மேரேஜுக்கு சாட்சியா. எவ்வளோக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது. நான் என்ன அனாதையா? எனக்கு ஃபேமிலி இருக்குது, என் பிரதர்ஸ் இருக்காங்க, சிஸ்டர் இருக்கா. ஏஞ்சலுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ வருத்தப்படுவா. இவன் ஏன் சொன்னாவே புரிஞ்சிக்க மாட்டான். என்ன யோசிச்சுட்ருக்க சுகா? ப்ளீஸ், எனக்கு இப்போவே உன்னை மேரேஜ் பண்ணும். என்னமோ நீ என்னை விட்டு விட்டு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லைடா, நீ என்ன சொன்ன? ஃபினான்ஷியலாக உனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னேன். அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன். அப்புறம் இதுக்கு நீ கவலைப்படுற? இவன்கிட்ட மட்டும் என்னால் கோவமே பட முடியலையே. சுக்கா, ஒரு முத்தத்தால் இன்றைக்கி இந்த நிலமையில வந்து நிற்கிறியடா. அன்றைக்கி ஆக்சிடெண்ட்டாக அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஆஃபீஸ்லேயாவது கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம்ல. நீ அவளை லவ் பண்ணுறங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அது கொஞ்சம் வருஷம் கழிச்சு நீ அவன்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம். இப்போ பாரு எப்படி வந்து நின்றுட்டுருக்கானு அப்படிங்கிற மாதிரி சுகா ஜெஹப்பே பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ நீ என்ன சொல்கிற? இதை பாரு தங்கம், இதை பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த சுகா ஜெஹப்புக்கு மட்டும்தான், சரியா? எனக்கு இன்னொரு 3 வருஷம் டைம் கொடு. 3 வருஷம் கழிச்சு நீயும் நானும் ப்ராமிஸாக மேரேஜ் பண்ணிக்கலாம். முடியாதுங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. இப்போ நான் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கே. இந்த ஜெஹப்புக்கு ஒன்று வேணும்னா வேணும், அதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சுகா ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஜெஹோப் அவருடைய ஷர்ட் பட்டனை ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிகிட்ருக்கிறாரு. டேய், நீ என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிறேன்னா உன்னைய ரேப் பண்ண போகிறேன் அப்படி சொன்னோன்னே சுகா ஸ்மைல் பண்ணுறாரு. ஏய், என்ன சொன்ன? ரேப் பண்ண போகிறேன்? நீ என்னைய பார்த்தா பண்ண முடியாதா என்ன? இதை பாரு, எனக்கும் அதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் நம்மளுக்குள்ளே என்ன நடந்தாலும் சரிடி, மேரேஜ் 3 வருஷம் கழிச்சு தான், சரியா? அப்போல்லாம் நீ மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா அப்படி சொல்லி இப்போது சடனாக ஜெயப் அழுக ஆரம்பிச்சிடாரு. ஏய், எதுக்குடி அழுகுற? அப்போ நீ மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா? நல்லா புரிஞ்சுக்கோ, நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல, எனக்கு ஒரு 3 years டைம் கூடன்னு தான் கேட்குறேன். இதை பற்றி உனக்கு எல்லாமே தெரியுமா சுகா? தெரியுமே. என் பேரண்ட்ஸ் பற்றி தெரியுமா? தெரியுமே. 2 பேரும் டெத் ஆகிட்டாங்க அதானேங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. இல்லைடா, நான் விசாரித்த வரைக்கும் அப்படி தானே சொன்னாங்க. அப்படின்னா ஆஃபீஸில் வச்சுருக்கேன். ஆனால் என் அம்மா மட்டும்தான் இறந்தாங்க. என் அப்பா இன்னமும் உயிரோடு தான் இருக்கிறாரு. ஏய், என்ன சொல்கிற? எனக்கு இது தெரியாதே. நான் ஏன் தெரியுமா இப்போவே நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். உன்னை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பயப்படுறேன். இல்லை, எங்கள் அம்மாவோட நிலமை மாதிரி எனக்கு ஆயிடுமோன்னு பயப்படுறேன். எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுனாங்க. அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்குள்ள லைஃப் ஸ்டார்ட் பண்ணாமல் ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா எத்தனையோ வாட்டி மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் ஃபினான்ஷியலாக ரொம்ப சிக்கலில் இருக்கிறேன், நம்ம மேரேஜ் பண்ணணும்னு சொன்னால் நிறையா பணம் செலவாகும், அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு எங்கள் அப்பா தள்ளி தள்ளி போட்டே இருந்தார். அதை எங்கள் அம்மா நம்பிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் எங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டும் ஆகிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுடைய லவ் நான் அதை ரொம்ப ஹாப்பியாக எங்கள் அப்பா கிட்டே போய் சொன்னப்போ எங்கள் அப்பா என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? இதை பாரு, இப்போதைக்கு நமக்கு பேபி வேணாம், நம்ம இதை அபார்ஷன் பண்ணிடலாம். ஏய், என்ன பேசிகிட்ருக்கீங்க? இது நம்மளுடைய லவ்ங்க.
ஏய் உனக்கு சொன்னால் புரியலடி. இதை பாரு, நான் உனக்கு ஏமாத்தலை. நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இன்னும் எவ்வளோ தாங்க உங்களுக்கு டைம் வேணும்? கிட்டத்தட்ட 4 வருஷமாக டைம் வேணும்னு சொல்கிறீங்க. எனக்கு என்னென்னமோ டேப்லெட்டும் கொடுத்தீங்க. நானும் பைத்தியக்காரி மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்ருந்தேன். அதையும் மீறி பேபி நின்றுருக்கு. அது ஒரு சில நேரம் அப்படி தான். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அபார்ஷன் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி இப்போ அவர் வந்து ஜெயப்போட அம்மா மேலே கை வைக்கிறாரு. இப்போ அவங்க அம்மா அப்படியே அந்த கையை தட்டி விட்றாங்க. என்ன சொன்னேன்? அபார்ஷன் பண்ணிக்கலாண்டி. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஓகே சொன்னாலும் இல்லை நோ சொன்னாலும் இந்த குழந்த இந்த வேர்ல்டில் வராதுடி அப்படி சொல்லி இப்போது அவருடைய இந்த பொண்ணோட ஹேரை வந்து ஜியோப்போட அப்பா வந்து அப்படியே பிடிக்கிறாரு. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுகிட்டே இருக்கும்போது இப்போ அவங்கள தரன்னு இழுத்துட்டு போய் காரில் ஏற்றி இப்போ நேரம் ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போகிறான். அவங்க அம்மா எவ்வளவோ தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. இப்போ நேரம் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டுட்டு இங்கே நிற்கிற புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போய் உள்ள டாக்டர்கிட்ட பேசுகிறதுக்கு போயிடுறாரு. இப்போது அந்த பர்சனும் அந்த டாக்டரும் இப்போ வெளியே வந்து பார்க்குறாங்க. எங்கே சார் உங்கள் ஒய்ஃபை காணோம்? இங்கே தானே என்னென்னா அப்படி சொல்லி தேடி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஜெயப்போட அம்மாவை காணோம். அன்னைக்கு என் அம்மா அங்கேருந்து வரலன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன் சுகா. எங்கள் அம்மா அந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. எங்கேயோ இருந்தாங்க, எங்கேயோ என்னை பெற்றாங்க, எப்படியோ ஒன்று வளர்த்தாங்க. நான் எங்கள் அம்மா கூட இருக்க மாட்டேன் தெரியுமா. எப்போவுமே ஹாஸ்டல்லே தான் வச்சுருப்பாங்க என்னைய. ஆனால் மாதம் மணி அனுப்பிச்சிடுவாங்க. நான் காலேஜ் தேர்ட் இயர் பண்ணிகிட்ருக்கும்போது திடீர்னு எங்கள் அம்மா கிட்டேருந்து பணம் வர்றது அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் போய் பார்க்கும்போது எங்கள் அம்மா அந்த வேர்ல்டுலே இல்லை. எனக்காக கஷ்டப்பட்டாங்க, எனக்காக வாழ்ந்தாங்க. நான் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். எங்கள் அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு. அது நடக்கவே இல்லை சுகா அப்படி சொல்லி ஜெயப் அழுகுறாரு. சுகாவுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. அப்படியே ஜெயப் போய் அப்படியே ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. இல்லையே, கிம் அங்கிள் விசாரித்த வரைக்கும் ஜெயப்போட அப்பாவும் அப்புறம் டைரக்டர் தினேஷ் சாரும் ஃப்ரெண்டில் சொன்னாங்க. இவன் நம்மக்கிட்ட பொய் சொல்கிறானா அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. கேட்டுருவோம். ஜெயப், நீ உண்மையிலே நீ லவ் பண்ணுறியா? ரொம்ப லவ் பண்ணுறேன். உன்னை மிஸ் பண்ணக்கூடாது. எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் பயமும் இருக்குது சுகா. அதனால தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, உன்னை நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி அந்த ஜான் முன்னாடி நீல்டோன் போட்டல எனக்காக, அன்னையிலேருந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு சுகா அப்படி சொல்லி ஜெயப் அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுகுறாரு. இவன் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியலையே. இவன் பேசுகிறத பார்த்தாலும் பொய்ங்கிற மாதிரி தெரில. இதுக்கெலாம் நம்ம மிஸ்டர் கிம்கிட்ட தான் கேட்கணும். முன்னாடி இவன்கிட்ட நம்ம கேட்போம். ஜெஹோப், சொல்லு சுகா. சாரி, நான் என்னென்னமோ பேசிட்டேன். இதெல்லாம் நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, நான் விசாரிக்கும் போது உன்னுடைய அப்பாவும் அப்புறம் தினேஷ் சாரும் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படி சொல்லும்போது ஜெஹோப் அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. என்ன அது உண்மைதானா எனக்கு புரியல. என்னுடைய அப்பாவும் தினேஷ் சாரும் ஃப்ரெண்டு தான். அப்போது உங்கள் அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். இப்போது நீ யாருன்னு அவருக்கு தெரியாது. நீ உன் அப்பா கிட்ட சொல்லிட்டு நீ அப்பா கூட இருக்கலாம்ல. இல்லை, எங்கள் அம்மாவை ஏமாத்தினவர் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சுகா அப்படியே யோசிக்கிறாரு. இவன் சொல்கிறது பொய்ங்கிற மாதிரி நமக்கு தெரியல. இவ்வளோ எமோஷ்னலாக பேசிகிட்ருக்கான். இவரை பற்றி அங்கிள் சொல்கிறது உண்மைதான். ரொம்ப நல்லவன். நம்மளும் இங்கே வந்து 6 மந்த் கிட்ட ஆக போகுது. 6 மந்த்தாக நம்ம உன்னை பார்த்துட்ருக்குறோம். இவன் கெட்டவங்கிற மாதிரி எதுவுமே நமக்கு தெரியல. முதல்ல இவனோட அப்பா யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அது நம்ம கிம் அங்கிள்கிட்ட தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. சுகா, சாரி, உங்களை ஹர்ட் பண்ணணும், உங்களை குழப்பணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லலை. இங்கே யோசிக்கலாம். எப்படா அவங்க அம்மாவை ஏமாத்தினவர் அவங்க அப்பா ஃப்ரெண்டு வேலை வாங்கி கொடுத்தா அங்கே வந்து சேர்ந்துருக்கலான்னு இங்கே யோசிக்கலாம். இப்போதைக்கு நான் எதுவும் வெளியே சொல்லக்கூடிய சுச்சுவேஷனில் இல்லை. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய லவ் மட்டும் ரொம்ப பியூர். உங்களை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய லவ். ப்ளீஸ் சுகா, மேரேஜ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் வேணாம் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். சரி ஓகேடி அப்படி சொல்லி ஷோ வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஜெயப் ரொம்ப அழுதுருப்பாரு. அந்த பக்கம்லேயே உள்ளே போய் 1 ஹவருக்கு மேலே ஆகுது பண்ணுறாங்க. ஒரு வேளை மேட்ரு பண்ணுவாங்களோ, என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லி இந்த பக்கம் லீ யோசிச்சுட்டே இருக்கிறாரு. பார்த்தா அவருடைய டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ லீ அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா 2 பேரும் அப்படியே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க. ஜெயப் வந்து அப்படியே ஷுகாவோட சோல்டரில் சாஞ்சிட்டு வர்றாரு. ஆஃபீஸில் ஜெயப் சார்னா கெத்து. இங்கே பார்த்தியா ஷுகா எப்படி மடக்கிட்டான்னு. பயங்கரமான ஆள் தான் இவர். வேலை இந்த ஷுகா சார் பண்ணுற வேலையெல்லாம் ஜெயப் சாருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? அவனுக்கு என்ன ஆகுமோ தெரியாதுல்லே, நீ மர்டர் ஆயிடுவ பார்த்துக்கோ. ஆத்தாடி அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ ஒரு முன்னாடி அப்படியே சோடக்கு போட்டு ஷுகா கூப்பிட்றாரு. சொல்லுங்கள் ஷுகா. ஏன்னா மேரேஜ் பண்ண போகிறீங்களா? ஏண்டா நாங்கள் மேரேஜ் பண்ணுறல, உனக்கு எதுவும் கஷ்டமாக என்ன? இல்லையே, எனக்கு என்ன கஷ்டம்? ஜெயப் சாருக்கு தான் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயப் சார் ஏன் இவ்வளோ அழுதுருக்குறாரு? ஏய் இப்போ ஏன் உன் மூஞ்சி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை சுகா, ஏன் ஜெயப் சார் இவ்வளோ அழுதுருக்குறாரு? அது ஒன்றும் இல்லைடா, நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கலை, அதனால் அழுது என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டான். ஓ, அழுது கேட்டனால நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்களா? ஏய் ரொம்ப கேள்வி கேட்குறேன், சாரி அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே வாயை முடிக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். ஏய் வாழ்த்துக்கள்டா, தேங்க்யூ. நான் மேரேஜ் பண்ணிக்கிறனால உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா? சச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்லி இப்போ அவங்க பிரதர்ஸ்குள்ளே தான் கான்ஃபரன்ஸில் பேசிகிட்டு இருக்கிறாரு. கிம் அங்கிள், ஏய் ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் விசாரித்த வரைக்கும் அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். விசாரித்தது என்னமோ கரெக்டு தான், அவன் அப்பாவோட ஃப்ரெண்டு மூலியமாக தான் அவன் அங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கான். ஆனால் அவன் அப்பா யாருன்னு சொல்லி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இருக்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்கலையா, இல்லை புதுசாக வேறையா அப்படிங்கிற மாதிரி அங்கே டயாங் எப்போ பார்த்தாலும் நீ வாரிட்டே இருப்பியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஷுகா, கங்க்ராஜ். நம்ம எல்லாத்தோடையும் ஃபர்ஸ்ட்டு நீ தான் மேரேஜ் பண்ண போகிற. ஏஞ்சல் எதுவும் பேச மாட்டியா? இல்லைண்ணா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது, அதுவும் என் அண்ணாவுக்கும் மேரேஜ் ஆக போகுது, என்னால் வரதான் முடியல, அதாண்ணா. ஏஞ்சல் நான் 3 years டைம் கேட்டேன்டா, ஆனால் அவருக்கு சுச்சுவேஷனில் நம்ம அதையும் யோசிக்கணும்ல. பரவாயில்லண்ணா, நீ மேரேஜ் பண்ணிக்க. டேய் நல்லவனே, சொல்லு ஜங்கோக், லைவாக காட்டுறா. அதுக்கு தானே கால் பண்ணேன், எனக்கு ஒரு அடிமை சிக்கியிருக்கான், இரு. யார் அந்த லீயா அப்படின்னு சொல்லி டயாங் வந்து கேட்டுட்ருக்கிறாரு. இப்போது டயாங் டக்குன்னு அப்படி ஸ்டாப் ஆகிடுறாரு. எல்லாருமே அமைதியாகிடுறாங்க. ஓஃப், நீயா அஞ்சோன்? நான் வேறு யாரும் நினச்சேன். நான் தான். பயப்படாத டயாங். எங்கே அவனுங்களாம்? ஒருத்தனை போட்டு அடிச்சிட்ருக்குறானுங்க. என்னடா டயாங்க, ஒரே அடிதடி தானோ? ஆமாயா, அவனுங்களுக்கு ஒரு வேலை இல்லை. ஓகே, நம்ம மேரேஜை பற்றி பேசுவோம். மேரேஜா அப்படி சொல்லி இப்போ அஞ்சன் வந்து டயாங் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. மாஃபியா சார் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து நீ ஒடியாடுறாரு. ஷ், என்னடா இவ்வளோ சத்தமாக கூப்பிட்ற? ஆமல அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. உங்களை உள்ளே கூப்பிட்றாங்க மேரேஜுக்கு. ஷியோனா வந்துட்டாளா? அவள் ஆல்ரெடி வந்துட்டா. சரி, நீ உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். என்ன பண்ணும்? என் பிரதர்ஸ் எல்லாம் லைனில் இருக்காங்க. நான் மேரேஜ் பண்ணுறத லைவாக நீ அவங்ககிட்ட காட்டணும். மாஃபியா பிரதர்ஸா? உங்களுடைய பிரதர்ஸா? ஆமாடா. இப்போ எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்க? இல்லை, நீங்கள் சொல்லும் போதெல்லாம் உங்கள் பிரதர்ஸை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும், அதான். எனக்கு யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா? இது பண்ணுறேன். இதை இருக்கான் பார்த்தியா, டாக்டர். ஆமாம், டாக்டர் தான். அவன் வந்து என்னுடைய அண்ணா, எனக்கு பெரியவர். ஓ அப்படியா? நெக்ஸ்ட் இது இருக்கான் பாரு, அவன் பேர் ஜங்குக், கடைக்குட்டி. ஓ ஐடி. ஆமாம், இதோ இருக்கான் பார்த்தியா, இவன் வந்து இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அவங்க 2 பேர் ட்வின்ஸு. அப்போது இவரும் ஐடிக்கு படிச்சிருக்காரா? ஐடிக்கெலாம் படிக்கல. அவன் ஒரு இடத்துல ஜாப் போயிட்டுருக்கிறாரா? அதை விட இவன் பேர் ஜியோன். ஹாய் அப்படி சொல்லி கை கட்டுறாரு. அவரும் அந்த பக்கத்துலேருந்து ஹாய்ன்னு சொல்லி கை கட்டுறாரு. அங்கே கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க, வீடியோ காலு. இவ தான் என் லிட்டில் சிஸ்டர் ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க சிஸ்டர். இவர் கிம் அங்கிள். சொல்லியிருக்கீங்க. எங்கே ஒரு ஆள் மிஸ்ஸிங்? ஆமாம், டயாங் மிஸ்ஸிங். அப்படி சொல்லும் போதே இப்போ மறுபடியும் அவரில் வந்து லைனுக்கு வராரு. இப்போ கட்டாக இருந்திருக்கும், இப்போ மறுபடியும் வந்து லைனுக்கு வராரு.
டயாங்குங்கிறது அந்த உங்களுடைய பிரதர் இன்ஸ்பெக்டர் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. இப்போது காலையும் வந்து அட்டன் பண்ணுறாங்க. என்னாச்சுடா டயாங்? அது ஒன்றும் இல்லைடா, சடனாக ரூம் கிட்ட யாரும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதான் எங்க அஞ்சுன் தான் பார்க்க போயிருக்கான். ஹாய் ஹாய் டயாங் மாஃபியா சார் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கத்துலேருந்து லீ வந்து கையாட்டுறாரு. அங்கே டயாங்க்கு அப்படியே ஸ்மைல் வந்துடுது. ஹாய்ன்னு சொல்லும் போதே அங்கேருந்து மேரேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சடா அப்படிங்கிற மாதிரி அஞ்சுன் வந்து இப்போ டயாங் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்து உட்காடுறாரு. ஹாய் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் லீ அப்படி அஞ்சுனே பார்த்துட்ருக்கிறாரு. அங்கே அஞ்சுனோட ரியாக்ஷன், டயாங் யார் இது? அதுவா சுகாயங்கோட நியூ ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி அஞ்சுன் ஒரு மாதிரி லீயை வந்து பார்த்துட்ருக்கிறாரு. ஆனால் லீ ஃபர்ஸ்ட் சைடு அவருக்கு அஞ்சுனை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ லீக்கு ஒன்று முதுகில் பழியர்னு விழுகுது. சுகா சரி எதுக்கு அடிச்சிங்க? இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா? அங்கே பாரு, ஐயோ ஜோப்பை தேடி வந்துட்டான். புடி பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பார்வை ஃபுல்லாக இப்போ அஞ்சுன் மேலே தான் இருக்குது. சுகா என்ன பண்ணுறீங்க? இதோ வந்துட்டேன் ஜெஹோ, உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது? நீ வாடா அப்படிங்கிற மாதிரி லீயை பிடிச்சிட்டு இப்போ சுகா உள்ளே போகிறாரு. இப்போ டயாங் இங்கே வேற என்னமோ நடக்குதுடா டே ஜியோனு அப்படிங்கிற மாதிரி அங்கே டயாங்கு நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கும் சொல்கிறாரு. என்ன பார்த்துட்ருக்குறாங்க? உனக்கு சத்தியமாக தெரியல? இல்லையே அப்படிங்கிற மாதிரி அங்கே கொஞ்சம் ஒன்று தலையாட்டுறாரு. அவங்க பாரு, ஒருத்தன் உன்னை திங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். யாரை சொல்கிறீங்க? அதான்டா நம்ம குரூப்பில் புதுசாக சேர்ந்துருக்கானே, யார் இவனா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்வையாலே கேட்குறாரு. ஆமாங்கிற மாதிரி டயாங் வந்து தலையாட்டுறாரு. உனக்கு பிடிச்சிருக்காடா? அவனுக்கு மேரேஜ் பண்ணிடலாமா? டயாங் அமைதியாடுறா, நம்ம எந்த வேலையை நினச்சிட்ருக்கோம், நீ என்ன வேணுமா பேசிகிட்ருக்க? ஹேய் சுகா யாங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறான், நீ பண்ணிக்கிறதுல என்னடா? அமைதியாக இரு டயாங். டயாங் சார் அப்படின்னு இங்கேருந்து லீ, சொல்லுங்கள் சார். அவர்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது என்னமோ டயாங்கிட்ட. ஆனால் அவருடைய பார்வை அங்கே அர்ஜுன் மேலே தான் இருக்குது. அங்கே ஏஞ்சலுக்கு ரொம்ப ஸ்மைல் வந்துடுது. ஹாயா சொல்லி ஏஞ்சல், நம்ம ஃபேமிலியில் நியூ ஒரு மெம்பர் வரப்போகிறாங்க போல இருக்கே. கன்ஃபார்ம் தான். உங்களோட நேம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கத்துலேருந்து லீ. ஆனால் அங்கே சுகா பிடிச்சி தார்த்தார்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கிறாரு. பேர் கேட்குறான், சொல்கிறா அவங்க அமைதியாக இரு. அவர் பேர் வந்து அஞ்சுன்பா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு. ஓ அப்படியா? இல்லைப்பா, நான் பதில் சொன்னேன், என்னை கொஞ்சம் பார்க்கலாம்ல. ஐயோ டயாங், இவன் ஏன்டா என்னையை திங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான்? லீ அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்துலேருந்து ஜியோன் கூப்பிட்றாரு. இன்றைக்கி நல்லா வாங்க போகிறாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா மெம்பர்ஸுமே அங்கே லீயை தான் பார்த்துட்ருக்காங்க. லீ அப்படி சொல்லி மறுபடியும் கூப்பிட்றாரு. எஸ் சார் அப்படி சொல்லி அங்கே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னன்னு சொன்னால் அங்கே ஜியோன் அப்படியே கன்னை வந்து லோட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், சும்மா தான். அங்கே மேரேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது, கொஞ்சம் எங்களுக்கு வீடியோ காலில் காட்டுறீங்களா? கண்டிப்பாக சார் அப்படி சொல்லி அவருக்கு குப்புன்னு அங்கே வேர்த்துருது. இப்போ அப்படியே கட் பண்ணணும்னு சொன்னால் அங்கே சுகா அப்புறம் ஜெஹூப்க்கு தான் மேரேஜ். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு சுகா தான் கையெழுத்து போடுறாரு. அதுக்கப்புறம் ஜெஹூப் அது கையெழுத்து போடும் போதே ஜெஹூப்க்கு அப்படியே ஐஸ்லாம் அப்படியே கலங்குது. ஒவ்வொரு விஷயத்தையுமே சுகா வந்து அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போது ஜெஹூப்க்கு சாட்சியாக இவனா வந்து கையெழுத்து போடுறான். இந்த பக்கம் இந்த லீ அப்படி சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் லீ வந்து ஒரு கையில் மொபைலை வச்சுட்டு இன்னொரு கையில் அப்படியே கையெழுத்து போடுறாரு. அவர் கையெழுத்து போடும்போதே அங்கே சுகா அப்புறம் ஜெஹூப் கையெழுத்து போட்டிருப்பாங்கள்ல, அது வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருக்குமே டியர்ஸ் வருது. எல்லாருக்குமே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்களுடைய பிரதருக்கு மேரேஜ், ஆனால் அவங்க யாராலையும் அங்கே வந்து நிற்க முடியல. அவங்க வந்து ரிவீல் பண்ண முடியல. இப்போ வந்து ரிங்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. மேரேஜும் ஒரு வழியாக அப்படியே ஃபினிஷ் ஆகிடுது. இப்போ அப்படியே கட் பண்ணுன்னு சொன்னால் அங்கே ஜெஹூப்போட வீட்டில் தான். வாங்க சுகா. அந்த வீடு ரொம்ப குட்டியாக இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அங்கே நடுவில் அவங்க அம்மாவோட பிக் இருக்குது. இதுதான் எங்கள் அம்மா, ரொம்ப அழகாக இருக்காங்கள்ல. உன்னைய மாதிரியே. விளையாடாதீங்க சுகா, எங்கள் அம்மா ரொம்ப அழகு. ஏன் நீங்கள் தான் ரொம்ப அழகு
சுகா. ம் சாரி. எதுக்கு? உங்களை மிரட்டி மேரேஜ் பண்ணிட்டல. ஹேய், நீ என்னை மிரட்டியிருந்தா சத்தியமாக உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் நீ என்னைய எமோஷ்னலாக லாக் பண்ணிட்ட, அதனால தான். சாரி அப்படி சொல்லி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. சரி சாரிலாம் போதும். மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் கிஸ் பண்ணோம், பண்ணவே இல்லை. சும்மா இருங்க, அதான் அடிக்கடி பண்ணுறீங்களே. ஏய், அதெல்லாம் ஆக்சிடெண்ட்டாக நடக்கிறது. ஆக்சிடெண்ட்டாக நடந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் கிஸ் பண்ணுறீங்கள, இது மேரேஜ்க்கு அப்புறம் நம்மளுக்கு நடக்கிற ஃபர்ஸ்ட் கிஸ்டி அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணனா பெட்டில் தான் 2 பேரும் நேக்கடாக இருக்கிறாங்க. இப்போது சுகாவை அப்படியே ஹக் பண்ண மாதிரி ஜெயோ படுத்துட்ருக்கிறாரு. லாங்காக அப்படியே ப்ரீத் பண்ணுறாரு. என்னடி, நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு. நீங்கள் தான் மேரேஜ்க்கு 3 years டைம் கேட்டீங்க. ஏய், மேரேஜே முடிஞ்சிச்சு, இதெல்லாம் யாருன்னா தள்ளி போடுவாங்களாடி? பொண்டாட்டி, நீ ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா என் லைஃப்பில் சுகா வந்திருக்கிறாரு, அதனால் ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டுடா புருஷா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயம் ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. இப்போது மேக்கப் ரூமில் தான் சுகா நிற்கிறாரு. என்ன சுகா, ஜெயஹோப் சாரை மேரேஜ் பண்ணிட்ட போல இருக்குது. ஆமாரியா மேடம். என்ன லவ் மேரேஜா? ஆமாரியா மேடம். இப்போது மேரேஜ் முடிஞ்சோம் ஒரு 1 month ஆகியிருந்திருக்கும். இப்போல்லாம் சுகா அடிக்கடி ரியா கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறாரு. எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவரால் சென் கிட்ட போவே முடியல. அதில் மட்டும் ஜான் ரொம்ப உஷாராக இருக்கிறான். சுகாவுக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குது. சுகா சார், சொல்லலி, எதுக்கு இவ்வளோ அப்செட்டாக இருக்கீங்க? எனக்கு சென் கிட்ட க்ளோஸாக போகணும் சார். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், என்னாலையும் முடியல சார். நானும் தானே எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். நானே அந்த ஜான்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கேன், அப்போ கூட என்னால் போக முடியல. நீ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் லியும் சுகாவும் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது நைட் தான். சுகா அப்படியே கவுச்சில் உட்காந்துருக்கிறாரு, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிறாரு. இப்போ பக்கத்தில் போய் அப்படியே கையை ஹோல்ட் பண்ண மாதிரி, ஜெயஹோப் என்னாச்சுடா புருஷா, எதுக்கு இவ்வளோ சேடாக இருக்க? ஒன்றும் இல்லடி அப்படி சொல்லி இப்போ ஒரு கையால் ஜெயஹோப்போட கண்ணத்தை அப்படியே சாஃப்டாக அப்படியே ரஃப் பண்ணி கொடுக்குறாரு. ஜெயஹோப் அப்படியே ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே சுகா வந்து திரும்பி பார்த்துட்டு, இப்போ எதுக்கு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க? அதுவா அப்படின்னு சொல்லி இப்போது அந்த ப்ரெக்னென்சி கிட்ட இருக்கும்ல டெஸ்ட் பண்ணுறது, அதை எடுத்து காட்டுறாரு. ஏய், நிஜமாவா? அப்படி சொல்லி தலையாட்டுறாரு. என்னடி இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ சாதாரணமாக சொல்லிகிட்ருக்க? சரி, இந்த விஷயம் உனக்கு எப்போ தெரியும்? மார்னிங்கே தெரியும். மார்னிங்லேருந்து என்கிட்ட சொல்லலை. இல்லை, சொல்லணும் தான் நினச்சேன், ஆனால் இன்றைக்கெலாம் நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, அதனால தான் சொல்லலை. அதுக்குன்னு இந்த விஷயத்த சொல்லாமல் இருப்பியாடி? சுகா, இங்கே ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பிடி, நமக்குன்னு ஒரு பேபி அப்படி சொல்லி இப்போது ஜெயப்போட ஃபோரில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஆனால் அவருடைய ஃபேஸ் ஒரு மாதிரி அப்படியே சேட் ஆகுது. இப்போது ஜெயப் அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. இப்போ சுகா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, சரி ஓகே, நீ போய் ரெடியாக நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், இப்போவே வா, இப்போவே தான். சரி ஓகே ஓகே வெயிட் பண்ணு, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயப் போய் ரெடியாக போயிடுறாரு. இந்த பக்கம், ஏய் என்ன சொல்கிற, நிஜமாவா? ஆமாம் ஆரம், இரு எல்லோரும் கான்ஃபரன்ஸ் போடுறேன். ஆரம் இருடா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆரம் எல்லாருக்கும் கான்ஃபரன்ஸ் போட்டுறாரு. என்னாச்சு இந்த நேரத்தில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களா கால் அட்டன் பண்ணுறாங்க. அர்ஜுன், அங்கே யாருன்னா வராங்களா பார்த்துக்க, நான் பார்த்துக்கிறேன், நீ பேசு. ஏய், இப்போ எதுக்குடா கான்ஃபரன்ஸ் போட்டிங்க? அது வந்து ஜியோன், அது வந்து ஏய் இப்போ எதுக்கு கான்ஃபரன்ஸ் போட்டிங்க? இப்போ எதுக்குடா கான்ஃபரன்ஸ் போட்டிங்க? நான் அந்த ஜியோவை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஜங்குக்கு ஒரு 5 minutes வெயிட் பண்ண, ஒரு முக்கியமான விஷயம், நீ அவ்வளோ நாளைக்கு ஃபாலோ பண்ணிக்க. என்ன ஆரம், நம்ம வீட்டுக்கு ஒரு நியூ மெம்பர் வரப்போகிறாங்க, அடுத்து யாரா மேரேஜ் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி டைம் கேட்குறாரு. லூஸு, அவங்க ஜியோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். ஏய் நிஜமாவா அப்படி செய்கிறாங்க வந்து ஏஞ்சல். நிஜமாவா சுகாயாங்? ஆமாம் ஏஞ்சல். கங்க்ராஜ்னா, நீ மட்டும் பக்கத்தில் இருந்த உன்னை அப்படியே ஹக் பண்ணிப்போம். அவனையா ஹக் பண்ணும், போய் ஜியோப்பை தான் ஹக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜியோன் வந்து சொல்கிறாரு. ஜியோன், சுகாயாங் இப்போ என்னாச்சு, எவ்வளோ சேடாக இருக்கீங்க? அது எனக்கு பயமாக இருக்குடா. எதுக்கு பயப்படுறீங்க? நம்ம இப்போ என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறோம்? மேரேஜ் பண்ணதே நான் ரொம்ப பயந்தேன், இப்போ பேபி வேறு, பயமாக இருக்குடா.
ஹயாங், எது பற்றியும் பயப்படாதீங்க. ஜேஹோப்க்கு ஒன்றும் ஆகாது, பேபிக்கும் ஒன்றும் ஆகாது. எனக்கு உங்கள் மேல் நம்பிக்கை இருக்குது. இல்லைடா, இதில் நம்ம உயிருக்கு கூட ஆபத்து இருக்குடா. ஹயாங், நமக்கு என்ன வேணாலும் ஆகலாம், ஆனால் நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அது மாதிரி தான் உங்களை நம்பி இருக்க ஜேஹோப்க்கும் பேபிக்கும் ஒன்றுமே ஆகக்கூடாது. நம்ம வீட்டோட வாரிசு, புரியுதா? ஹயாங், ஃபீல் பண்ணாதீங்க, ஒன்றும் ஆகாது. நம்ம அப்பாவும் அம்மாவும் எப்போவும் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. ஷுகா அப்படி சொல்லி உள்ளேருந்து ஜேஹோப் கத்துறாரு. ஷுகா, எங்கே இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் போகணும்ல. ஹாஸ்பிட்டல் கடை கூட்டு போகிறேன். ஹமாயாங், செக்கப் கூட்டு போகணும்ல. சரி, ஓகே, எல்லா ரிப்போர்ட்டும் எனக்கு அனுப்பு, நானும் பார்க்குறேன். சரியா? சரி, பார்த்து சேஃபாக பார்த்துக்க. அப்புறம் எதை நினச்சும் ஃபீல் பண்ணாத, அவன்கிட்ட எதுவும் காட்டிக்காத, புரியுதா? புரியுதாயா? அப்படி சொல்லி இப்போது அப்படியே ஷுகா காலை கட் பண்ணுறாரு. இந்த பக்கம் அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே அங்கே வர ஜேஹோப்பை பார்த்துட்டே தான் அப்படியே கால் வந்து அப்படியே கட் ஆகுது. அந்த பக்கம் ஜேஹோப் அப்படியே கிட்ட வந்துகிட்டே இருக்கிறாரு. ஓகேடா, இதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து 2 ஷார்ட்டாக முடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஒரு சிஸ்டர் இதை கொஞ்சம் லாங்காக போடுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இதை கொஞ்சம் லாங்காக அப்படியே இழுத்துட்டு போகிறேன். நெக்ஸ்ட் பார்ட், ஃபைனல் பார்ட் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்கே.